தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நன்றி மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே. விக்கித் பாத் ராம்ஜி என்ற இந்த மசோதா மீதான விவாதத்திலே பங்கேற்பதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நாட்டினுடைய ஏழைகள், விவசாயிகள், குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான திட்டம். அவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கக்கூடிய திட்டம். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டம். இந்த மசோதாவை நாட்டினுடைய கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சமூக பாதுகாப்பில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முழுமையாக ஒழித்து கட்டக்கூடிய சட்டமாக இதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்திலே அடுப்பு எரிகிறது என்று சொன்னால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த திட்டம். இந்த மசோதா ஏழைகளினுடைய வயிற்றோடு விளையாடுகின்றது. இந்த மசோதாவிலே ஒரு முதியவருடைய கைரேகை இயந்திரத்திலே பதியவில்லை என்று சொன்னால் சம்பளம் இல்லை, அந்த நாள் அந்த குடும்பத்திற்கு உணவு இல்லை. இது வளர்ச்சியா? டெல்லியினுடைய வளர்ச்சி, கிராமங்களுடைய வீழ்ச்சி. ஒரே கையெழுத்தில் ஒன்றிய அரசு நிதியை நிறுத்தலாம். அதாவது ஒரே கையெழுத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளினுடைய அடுப்புகளை அணைக்கலாம். இந்த மசோதா ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பையும் மாநிலங்கள் மீதான நிதி சுமையும் நாட்டின் அடையாள அழிப்பையும் மட்டுமே நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 100 நாள் வேலை திட்டத்திலே 90% பங்களிப்பை ஒன்றிய அரசும் 10% நிதியை மாநில அரசும் பங்களிப்பாக அளித்து வந்தது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்கக்கூடிய அளவிலே சட்ட திருத்தம். ஏற்கனவே இந்த திட்டத்திற்கான நிதிகள்லாம் முறையாக விடுவிக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு மட்டும் 3000 கோடிக்கும் அதிகமான நிதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. கல்விக்கான நிதி நிலுவை, ஜிஎஸ்டி நிதி நிலுவை என்று மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு துறைகளுக்கான நிதிகளுக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இந்த திட்டத்திலும் 10%-இலிருந்து 40% உயர்த்தி இருப்பது எந்த அளவு நியாயமானது? இதுவரை மாநில அரசுகள் ஒதுக்கி வந்த வேலைகளை இனி ஒன்றிய அரசு மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திருத்தியிருக்கின்றீர்கள். அந்தந்த மாநிலங்களில் என்ன வேலை தேவை என்பது ஒன்றிய அரசுக்கு எப்படி தெரியும்? இந்த முறையின் மூலமாகத்தான் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு குறைவான வேலைகளை ஒதுக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான வேலைகளை ஒதுக்கி ஆட்சியை தொடருவதற்கு முயற்சிப்பீர்கள். இதிலே வெளிப்படைத்தன்மை இருக்குமா என்று கேட்கின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இந்த அவையிலே மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திலே 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்த வேண்டும், ஊதியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்றார்வால் உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதை பற்றியெல்லாம் இதிலே ஒன்றும் உயர்த்தவில்லை. காந்தியினுடைய உயிரை பறித்த தத்துவத்தை கொண்டவர்கள் இன்றைக்கு காந்தியினுடைய பெயரை பற்றி கொண்டீர்கள். காந்தியை கொன்றவர்கள் இன்றைக்கு அவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டிருக்கின்றீர்கள். தங்களுக்கென்று எந்த வரலாறும் இல்லாத, எந்த அடையாளமும் இல்லாதவர்கள் நாட்டினுடைய வரலாற்றை, அடையாளங்களை அழிப்பதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். முதல்ல நாட்டினுடைய சாலைகளுடைய பெயரை மாற்றினீர்கள், மாவட்டங்களுடைய பெயரை மாற்றினீர்கள், ரயில் நிலையங்களுடைய பெயரை மாற்றினீர்கள். இப்போது தேசப்பிதாவினுடைய பெயரை இந்த திட்டத்தில் இருந்து மாற்றுகின்றீர்கள். இது காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதுதான் பிரச்சனையா, அல்லது மகாத்மா காந்தி தேசப்பிதாவினுடைய பெயர் இதில் இடம்பெற்றிருப்பது உங்களுக்கு பிரச்சனையா? சுதந்திர போராட்டத்திலே துளியும் பங்களிக்காத உங்களால் இது போன்ற வேலைகளை மட்டுமே தான் செய்ய முடியும். இந்த அவையில் 3 உறுப்பினர்கள் தான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எங்களுடைய சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்ற தலைவர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதிலே அங்கம் வகித்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. நாங்கள் இந்த நாட்டை